நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்துட்டு நான் பர்சனலா எப்படி எடுத்துட்டு போறதுன்னா, நான் படிச்சது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ். என் அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர். ஓ! ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தாலும், அவர் எப்படின்னா, ரொம்ப புரொடெக்ஷனா வெளிய போக்கூடாது. ரொம்ப கூட்டமான இடத்துக்கு எங்கேயுமே கூட்டிட்டு போமாட்டார். ஆனா, நீங்க என் மாமாவ எடுத்துக்கிட்டனா, "இதாம்மா நீ போ, இங்க போ, இத நீ பண்ணு." நம்ம எங்க வீட்லயே 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்கள போ சொல்றதோட, என்ன போய் அந்த வேலைய நீ பண்ணு. மாமா ஈபி போ, நீ ஈபி ஆஃபீஸ்க்கு போ, நீ கட்டு. வண்டி எனக்கு நான் கத்துட்டு வந்தாலும், கல்யாணம் ஆகி நான் ஓட்டல. இதா என்னோட பிரேக் இருக்கு, நீ இப்படி நீ அமுக்கு, நான் என்னன்னாலும் பார்த்துக்கிறேன். முழு சுதந்திரமா இருந்தது. முழு சுதந்திரம் எதனாலும் நான் பண்ணலாம். அந்த தைரியத்தை கொடுத்தது எங்க வீட்டில் எங்க மாமா. அந்த தைரியத்தை கொண்டு வர்றது வந்து நம்ம கட்சியில் இருக்கீங்க. அதை சித்தப்பா நம்ம சீமான் அண்ணாவும் சரி, நம்ம மாமாவும் சரி, இந்த மாதிரி ஆண்கள் இருக்கனால பெண்களை வந்து ஒரு வேற்றுமையாக பார்க்காம பெண்கள் முன்னேற்றுற மாதிரி தான் கட்சி இருக்குது. பெண்களுக்கு அவ்வளோ ஈக்குவாலிட்டி, அதாவது ஈக்குவலாக 117 ஆண்கள் 117 பெண்கள்னா அது கேட்டு பெறலை, அது கொடுக்கப்பட்டிருக்கு. அது எங்கேருந்து வருதுன்னா எங்கள் பேசிக்காக எங்கள் குடும்பத்துலேருந்தே வருது. அது வந்து ஒரு பேச்சுக்கா நீ சும்மா வெளியே நானே ஒரு எடுத்துக்காட்டு. நான் வந்து எங்கள் அப்பா என்னை அப்படி வச்சிருந்தாலும் எப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்தனோ, இந்த வீட்டில் இருக்க எல்லாமே நான் தான் செய்வேன். யாருமே எதிர்பார்த்து நான் இருக்கக்கூடாதுன்ற லெவலுக்கு மாமா என்ன கொண்டு சென்றாரு. அதுதான் ஒரு பெண்ணும் இருக்கணும்னு நாம் தமிழர் கட்சி நினைக்குது.